உங்களோடு கூட இந்த நேரத்தை செலவழிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத பாட வகுப்பு யாருக்கு பயனுள்ளதா இருக்கோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா, என்னுடைய ஆவிய இன்னும் உயிர்ப்பிக்கிறதா, இன்னும் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதிகாலையிலேயே ஆண்டவர் சன்னிதானத்துல இப்படி காத்திருப்பது மிகுந்த பலனுள்ளதா இருக்கு. நாம் தொடர்ந்து விசுவாசம் என்ற அந்த மறைபொருளை பற்றி படித்து வருகிறோம். விசுவாசம் என்பது ஒரு மறைபொருள். அந்த விசுவாசத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தமும் அது நிறைவேறுவதற்கான காலமும் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஒரு கண்டிஷன் கொடுப்பார், கீழ்ப்படிய சொல்லி ஒரு நிபந்தனை வச்சிருப்பாரு. அதை நிறைவேற்றும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது. அப்போ விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தமும் அது நிறைவேறும் காலமும் தான் விசுவாசம். இங்கே நம்ம ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்ம மிக முக்கியமான ஒன்றை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னன்னா யெகோவா ஈரே. அது ஆதியாகமம் 22:14 வாசிக்கிறோம். யெகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதம் அது சமவெளி கிடையாது. அது உன்னதமான உயரமான தேவனுடைய சமூகத்திலே தங்கி இருக்கிற ஒரு உன்னதமான இடம். நீங்க உன்னத பர்வதத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த விசுவாசத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இங்கே ஆபிரகாமை வைத்து நாம் இந்த பாடத்தை படித்து வருகிறோம். யெகோவா ஈரே, ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரே. 3 காரியத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் யெகோவா ஈரையா இருந்தார். அந்த 3 காரியம்தான் அவருடைய வாழ்க்கையின் மொத்த பயணத்தையும் விவரிக்கிறது. 3 காரியம். ஒன்று, பதான் அராமிலிருந்து கானானுக்கு போய் கானான் தேசத்தை சுதந்தரிப்பது. அவர் மட்டும் இல்லை, அவருடைய சந்ததி, அதாவது ஆபிரகாமினுடைய சந்ததியார் கானானை சுதந்தரிப்பது. அதை யார் துவங்கி வைக்கிறார்? ஆபிரகாம் துவங்கி வைக்கிறார். அப்போ முதல் காரியம், விசுவாச பயணத்தில் முதல் அந்த இலக்கு பயணம், அந்த வாழ்க்கை பயணம். அதாவது அது அன்றாட நடந்தது. அவர் பதான் அராமிலிருந்து கானானுக்கு புறப்பட்டார். கானானிலையும் போய் அந்த தேசமெங்கும் சுற்றி திரிந்து நடந்தார். கூடாரங்களிலே வாசம் பண்ணினார். அப்போ விசுவாசித்து கானானை சுதந்தரிப்பது அது அவருக்கு முதல் இலக்காக வைக்கப்பட்டது. 2வது இலக்கு, பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு ஈசாக்க கர்த்தர் கொடுத்தார் 100 வயதுல. அதாவது பிள்ளை பெற முடியாத வயதுல குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிக்கு ஆண்டவர் ஈசாக்க கொடுத்தார். சரி, கொடுத்தவர் ஈசாக்க பலியிடும்படி சொன்னார். ஈசாக்க பலியிடும்படி சொன்னார். மோரியா மலைக்கு போனார். அங்க வச்சுதான் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்னு ஆபிரகாம் சொல்றார். யெகோவா ஈரே அப்படின்னு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார். இங்க 100 வயசுல பெற்ற பிள்ளைய 114 வயசுல, அதாவது ஈசாக்குக்கு 13-14 வயது இருக்கும்போது மோரியா மலையில பலி கொடுத்தார். பலி கொடுக்க கொண்டு போகிறார். ஸோ அப்போ பலி கொடுத்து திரும்பவும் ஈசாக்க உயிரோட பெற்றுக்கொண்டார்னு வேதம் சொல்லுகிறது. இது 2வது இலக்கு. இது விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் சொன்னதை செய்து எந்த சேதமும் இல்லாம தன்னுடைய பயணத்தை அவர் தொடருகிறார். 3வது இலக்கு, கிறிஸ்து வெளிப்பட ஆபிரகாம் கீழ்ப்படிதல். கிறிஸ்து அதான் உன்னதமான நிலை. முதல்ல பதான் அராமிலிருந்து கானானுக்கு போகுதல். 2வது ஈசாக்க பலியிட்டு மீண்டும் உயிரோட பெற்றுக்கொள்ளுதல். 3வது கிறிஸ்து இயேசுவை சர்வலோக பாவ நிவாரணியாக உலகுக்கு கொடுக்க ஆபிரகாம் கீழ்ப்படிதல்.
இந்த 3 காரியத்தை விசுவாசத்தின் மூலமா ஆபிரகாம் அதை தேவனுடைய பாதத்துல இருந்து, அதாவது கர்த்தருடைய பர்வதத்துல பெற்றுக்கொண்டார். இந்த 3 காரியம் உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த முதல் காரியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சவால்களை நம்ம எப்படி விசுவாசித்து ஜெயம் பெறுவது. 2வது காரியம், தேவன் நமக்கு தந்த குழந்தைகளை, உடைமைகளை தேவனுக்காக அப்படியே கொடுத்து விடுவது. முதல் காரியம் இந்த உலக வாழ்க்கையில நாம ஆண்டவரை விசுவாசித்து உலகத்தின் சகலத்தையும் சவதரித்துக் கொள்வது. அங்க என்ன சொல்லி இருக்குது? நிலம், ஆஸ்தி, ஆடு மாடு, வேலைக்காரன், சம்பத்து, இதெல்லாம் பெற்றுக்கொள்வது முதல் காரியம். 2வது காரியம், அப்படி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் ஆண்டவருக்கே கொடுத்து விடுவது. ஒன்னையும் நம்ம வச்சுக்கிறது இல்லை. 10ல் 1 இல்லைங்க, 100% கொடுத்துடணும். அதுதான் 2வது இலக்கு. ஈசாக்கை பெற்றெடுத்தல், ஈசாக்கை கர்த்தருக்காக ஒப்புவித்தல், பலியாக ஒப்புவித்தல். 3வது காரியம், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு பலியா ஒப்பு கொடுப்பது. இந்த 3 இலக்கையும் நாம செய்து முடிக்கணும்னா அதற்கு விசுவாசம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். கர்த்தரை விசுவாசிக்கும் போது யெகோவா ஈரே இந்த 3ஐயும் இந்த 3லும் நாம ஜெயம் பெற ஆண்டவர் நமக்கு உதவுகிறார். 1, அன்றாட வாழ்க்கையில் விசுவாசித்து ஜெயம் பெறுவது. 2, நமக்கு தந்தவைகளை கர்த்தருக்காக முழுவதுமா கொடுத்து விட்டு அவரை கனப்படுத்துவது. 3, முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்கு என்னை சமர்ப்பிப்பது. இதை ஆபிரகாம் செய்தார். அவர் செய்யும்போது அவருக்கு வேதாகமம் கிடையாது. வேதாகமம் இருந்துச்சா? வேதாகமும் கிடையாது. சபை இருந்துச்சா? சபை கிடையாது. ஊழியர்கள் இருந்தாங்களா? தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள் இருந்தாங்களா? கிடையாது. கிறிஸ்து வந்தாரா? இல்ல. அப்ப எப்படி இவர் விசுவாசத்துல வீரனா மாறினாரு? அது என்னன்னா, அவர் தரிசித்து விசுவாசித்து ஓடினார். ஒவ்வொரு நாளும் இந்த 3 இலக்கையும், அவருக்கு இந்த 3 இலக்கு கிளியரா தெரியாது. ஆனா நீங்க இதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், நீங்க 9ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:9. இதுக்கு முன்னாலே நம்ம இதை தியானிச்சிருக்கோம். அது வேற கண்ணோட்டத்துல தியானிச்சோம். இப்போ வேற கண்ணோட்டத்துல தியானிக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் ஆகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்போ பதான் அராமிலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வந்தார். அந்த ஒவ்வொரு நாள் பயணமும் எப்படி இருக்குது? அந்த ஒவ்வொரு நாள் பயணமும் தேவனையே சார்ந்து வாழுகிறார். கண்மொழிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன கரம் பிடிச்சு நடத்துங்க, நான் பாவம் செய்யாத இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும், அப்படி அவர் ஜெபித்தார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஏது என்ன தெரியுமா? ஜெபம். அந்த காலத்துல அவருக்கு முழு வேதாகமும் கிடையாது, திருச்சபை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, கிறிஸ்துவனுடைய இந்த சிலாக்கியம், பரிசுத்த ஆவியானவர் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கு. முழு வேதாகமம், எழுதப்பட்ட முழு வேதாகமம் தமிழ்ல நமக்கு இருக்கு. நல்ல ஒரு சபை, ஐபிஎஸ் சபை,
நேற்று நம்முடைய சபையினுடைய டெடிகேஷன் சர்வீஸை பார்த்தேன். அது வீடியோ ஏற்றி விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது பரவசமாக இருந்தது அன்னைக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, பரவசமாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே பரவசம்தான். அப்புறம் பாருங்க, ஊழியர்கள் இருக்காங்க, நமக்கு மெய்ப்பர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் ஐயாட்ட சொல்லி, நம்முடைய பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் சொல்கிறோம். அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். 24 மணி நேரம் ப்ரேயரு, இந்த தொடர் ஜெபங்களை வந்து நம்மளை நடத்துகிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்திட்டாரு, ரட்சிப்பு வந்துருச்சு, அபிஷேகம் வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்துட்டார். இதெல்லாம் இருந்தாலும் விசுவாசம் நமக்கு ரொம்ப டஃப்பாக கஷ்டமாக இருக்கு. விசுவாசித்து ஓட முடியல. விசுவாசித்து ஓடுறதுக்கு நமக்கு பாருங்களேன், சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு 3 நாள் கழித்து இன்னைக்கு காலையில் வேத பாடம் வருகிறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. பலர் வர்றதுக்கு முடியலை. அப்போ விசுவாச ஓட்டம்ங்கிறது அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தரிசித்து ஓடணும். இது ஆபிரகாமுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. வாழ்ந்த காலத்துல தேவனை தேடுகிற சிந்தை மனிதர்கள்ட்ட கிடையாது, ஒருவன்ட்டையும் கிடையாது. ஆபிரகாம் மட்டும்தான் தேவ சத்தம் கேட்டு வாழ்ந்தார், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா உலகத்திற்கு கடவுள் இருக்காருன்னு தெரியும். அபிமெலேக்கு கிட்ட கர்த்தர் பேசினாரு, பார்வோன்ட்ட கர்த்தர் பேசினாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறுக்க வந்த எல்லாரோடையும் கர்த்தர் பேசினார், எச்சரிக்கையா இருந்துக்க, என் தீர்க்க தரிசனம்லாம் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இவ்வளவு இருந்தும் நாம விசுவாசித்து ஓட முடியல. இன்னொரு காரியத்தை பாருங்க, இந்த கானான் தேசத்து பயணத்துல அவருக்கு அன்றாட தேவையில அவன் சீமானா இருந்தார். எந்த கஷ்டம் இல்லை, பொருளாதார கஷ்டம் அவருக்கு கிடையாது. பொருளாதார கஷ்டம் ஆபிரகாமுக்கு இருந்ததா? இல்லை. அவர் வீட்டில் பிறந்த வேலைக்காரர்களுடைய பிள்ளைகள் மட்டும் 300 பேர் இருந்தாங்க. வேலைக்காரர்கள், அவர் பிள்ளை இல்லை, வேலைக்காரன் பிள்ளைங்க. அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க 300 பேர் இருந்தாங்க. நான் இதை ஏற்கனவே நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த லோத்து சோதோம் குமராவுக்கு எதிராக போய் கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருக்கும்போது சோதோம் குமரா என்ற அந்த ராஜாவோட ஒரு 5 ராஜாக்கள் சண்டையிட்டு இவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, லோத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த 5 ராஜாக்களை ராத்திரியில் குடிச்சு வரிச்சு இருக்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில், அதாவது 14 ஆதியாகமம் 14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 318 பேர் அவர் வீட்டிலே பிறந்தவங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது அவர் செல்வத்தில், பொருளாதாரத்தில் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. விசுவாசித்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டார். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், திரளான செல்வம். அவங்க புறப்பட்டாங்கன்னா ஒரு பெரிய கிராமமே புறப்பட்டு போச்சு. ஒரு 500-600 கூடாரங்கள் அங்கிருந்து புறப்பட்டு போச்சு. பூமியில சுற்றி இருக்கிற மக்கள் அவனை எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட படைபலம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆடு மாடுகளும் அவ்வளவு திரளா இருந்தது. ஆபிரகாமை பற்றி அந்த ஏத்தின் புத்திரர் சொல்லும் போது, நீர் எங்களுக்குள்ளே பிரபு அப்படின்னு சொல்றார்.
நீங்க பாருங்க, விசுவாச வாழ்க்கையில இந்த உலகத்திற்கு தேவையானத, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானத ஆபிரகாம் விசுவாசித்து பெற்றுக்கொண்டார். முதல்ல அதுல அவரு ஜெயம் பெற்றார். அது ஒரு ஜெய வீரனா அவர் இருந்தார். எப்படி சொல்றேன் பாருங்க, ஆபிரகாம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ள ஒரு மனிதன். நீங்க 18:22 பாருங்க. 22 18:22 பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த 22ல இருந்து நீங்க 35 வரைக்கும் பாருங்க. தேவனோட போராடுகிற ஒரு வீரன் 50 பேர்ல ஸ்டார்ட் பண்ணி 10 நீதிமான்கள் வரைக்கும் கொண்டு வராரு. அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு, சோதோம் குமோராவை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறார். நமக்கு வேதாகம் இருக்கு, சபை இருக்கு, ஊழியம் இருக்கு, கிறிஸ்து இருக்காரு, பரிசுத்தாவியானவர் இருக்காரு, ஜெபம் மாத்திரம் இல்லை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னா உயிர் போயிருது. காலையில் 5:30 மணிக்கு தானே வேத பாட தியானம். ஒரு அரை மணி நேரம் தூக்கத்தை வெறுத்து வர முடியல. அந்த தூக்கம் இன்பமா இருக்கு, சுகமா இருக்கு. எப்படி பொருளாதாரத்தில் நம்ம வளம் பெறுவோம்? எப்படி நம்முடைய சம்பத்து பெருகும்? எப்படி நம்ம ஒரு பேர் பெற்றவனா, வலுவானவனா, ஒரு நல்ல ஒரு வீரனா நம்ம மக்கள் மதிக்கத்தக்க மனிதனா மாறுவது எப்படி? அறையில கட்டி இருக்கிற உடுப்பு அவிழ்ந்து விழுகிறது தெரியாம வேலை செய்யறோம். பகலில வேர்வை, நெற்றி வேர்வை நிலத்துல விழபடி அவ்வளவு வேலை செஞ்சாலும் பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஜெபிக்கிறது இல்ல. ஜெபம் ஒரு விசுவாச பயிற்சி. ஜெபத்துக்கு வாங்கன்னா மல்லு கட்ட வேண்டியது இருக்கு, கிரேன் வச்சு தூக்க வேண்டியது இருக்கு. உங்க விசுவாச வாழ்க்கையில உலக காரியங்கள்ல ஒரு வளமையும் ஒரு செழிப்பையும், மற்றவர்கள்ட்ட கையேந்தாம வாழ, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க, உயர்ந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வர ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஜெபம். ஞானசேகருக்கும் ஒரே நம்பிக்கை ஜெபம். நடுஜாமத்துல எழும்பணும். எப்படி பகல்லாம் எப்படி தூங்காம இருக்க முடியும்? நீங்க ஆண்டவரோட நடந்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து பாருங்க, உங்க காரியம் தானா நடக்கும். நான் வேதத்தை சொல்லி கொடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆபிரகாமினுடைய பயணம் பதான் அராமிலிருந்து கானானை நோக்கின பயணத்துல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த ஆபிரகாமை தான் வேதம் நமக்கு காட்டுகிறது. அவரெல்லாம் நல்ல திருஷ்டாந்தம். நாம் நம்பி பின்பற்றத்தக்க நல்ல மாதிரி அவர். நீங்க உங்களுக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெறணுமா? உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஜெபம் மட்டும்தான். ஜெபம் மட்டும்தான். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது மட்டும்தான் நமக்கு மிக முக்கியமானது. நீங்க கையிட்டு செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர்ல ஆசீர்வதிக்கணும். சர்வ வல்லவர் இறங்கி ஆசீர்வதிக்கணும்னா நீங்க கர்த்தரோட இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, ஈசாக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, பெரிய குறை. பிள்ளை என்ன கிடைச்சரக்கா? எங்கேயாவது போய் எடுத்துலாம். இப்பெல்லாம் நம்ம தத்து எடுத்துக்கிறோம். அதாவது மற்றவங்க பெற்றெடுத்த பிள்ளைய நம்ம சொந்த பிள்ளையா, நம்ம சுவிகார புத்திரர்களா எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட மன்றாடினான், நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். உலக ஆஸ்தியை பெறவும் ஜெபந்தான். உங்க வாழ்க்கையில பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தை இல்ல, சுகவீனம், பலவீனம், இயலாம,
இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஜெபந்தான், முழங்கால் தான். ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி பெற்றெடுத்தாரு? முழங்கால்ல. ஆனா சாராள் ஆகார கூட்டி கொண்டு விட்டா. ஆகார மூலமா ஆபிரகாமுக்கு இஸ்மவேல்னு ஒரு மகன் பிறந்தான். ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்கல. நான் இது உன் பிள்ளை இல்லப்பா, விரட்டி இருந்த பிள்ளை அப்படின்ட்டார். சாரா சொல்லுதபடியெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே காலத்தை ஓடிக்கிட்டு இருக்க, அதனால அவ சொல்லுதபடியே அந்த பிள்ளைய அனுப்பிருன்ட்டார். இணைய வரைக்கும் அந்த பகை தீர மாட்டேங்கி. இந்த ஜெபம் பண்ண மனுஷன் ஈசாக்க திரும்பவும் ஜெபித்து பெற்றுக்கொண்டார். திரும்ப மட்டும் இல்ல, திரும்ப அந்த பிள்ளைய கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த பர்வதத்துல இருந்தது. ஆண்டவர் ஏக புத்திரனை எனக்கு பலியிடுன்னு சொல்லிட்டாரு. போருமையா, உனக்கு வேலை இல்லை, இப்போ நானே 100 வயசத்துல பிள்ளைய கூட பெற்றிருக்கேன், எனக்கு நான் ஜெபம் பண்ணி கடைசியில் ஒரு பிள்ளைய கொடுத்துருக்காரு, இதையும் சாவ சொல்லுதீர, கொல்ல சொல்லுதீர அப்படின்ட்டு அவர் சொல்லலை. விசுவாசித்து தரிசித்து வருவார். அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். தரிசனம்னா என்ன தெரியுமா? நடக்க போகிறவைகளை பற்றி தேவனோடு பேசி அதை செய்ய அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்று நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டபோது உன் மகனை பலியிடுன்ட்டார். ஆண்டவர் இன்று நான் என்ன செய்யட்டும், ஐயோ இதை கேட்காம இருந்திருந்தா என் பிள்ளை தப்பிச்சிருக்குமே, நம்ம ஜெபத்தையே கைவிட்டுருவோம். நம்ம ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் கடவுளை தேடுறதே இல்லை. ஒரு வீடு வேணும் ஆண்டவரேன்னா வீட்டை கட்டிட்டு வாழ்நாள் பூரா செத்துருவோம். ஒரு வேலை வேணும்னு ஆண்டவரேன்னு கேட்டால் வேலையை கொடுத்துருவாரு, வேலையை மட்டும்தான் பார்ப்போம், நம்ம ஆண்டவரை விட்டுருவோம். ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவரேன்னா பிள்ளையை கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் கடவுளை விட்டுருவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்ற பிறகும் ஈசாக்கை கர்த்தருக்கு பலி கொடுக்க விசுவாசித்தான். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டதா? ஈசாக்குக்கு பதிலாக ஒரு வெள்ளாட்டு ஒரு ஒரு செம்பரி ஆடு அடிக்கப்பட்டதா? அது அங்கே கொம்பு மாட்டி கிடந்ததா இல்லையா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவனுடைய சமூகம் மட்டும்தான். ஆபிரகாமுக்கு அந்த சமூகம் மிக வலுவா இருந்தது. ஆண்டவரோடு உள்ள உறவு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது ஆபிரகாமுக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த மாதிரி அந்த உறவு இருக்கா? இதை கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஆபிரகாம் அறியாமல் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவ இந்த பூலோகத்திற்கு கொண்டு வருவதற்கு பெரிய கீ ஆபிரகாம். ஆனா அதை பற்றி ஒரு அறிவும் இல்லாம, எந்த ஒரு 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 அதை பற்றி எந்த ஒரு தரிசனமும் இல்லாம ஆண்டவருக்கு கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிந்தார். ஏன் இப்படி நடந்துக்கிறேன், அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்துகிறார். நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார். அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த நம்பிக்கை பர்வதத்தில் வாழ பழகி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன், எங்களை மீட்டெடுத்த கர்த்தர். ஆண்டவரே, இரத்த சம்பந்தமான பிள்ளைகள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரிசித்து நீர் கூறுகிறவைகளை, நீர் சொல்லுகிறத நாங்கள் கவனமாக கேட்டு செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளின் தியானம் உடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.